கொஸ்டின் வந்து 9x power 4 plus 12x cube plus 28x square plus ax plus b. இதில் முன்னாடி கண்டுபிடிச்ச ஸ்கொயர் ரூட்டில் இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்கும், இங்கேயும் கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்கும். இப்போ அதுக்கு பதில் ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஏவும் பியோட வேல்யூ மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த சம் மாதிரியே தான் இதுவும். கடைசியாக வரும்போது ஏபி மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், நம்ம டக்குன்னு போட்டுடலாம். 9x power 4 plus 12x cube plus 28x square plus ax plus b. இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 9x power 3x square 3x square ஈக்குவல் டு 9x power 4. அப்போ இங்கே 3x square, இங்கேயும் 3x square. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் தான் கிடைக்கும், 9x power 4. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும், கேன்சல் பண்ணணும். அடுத்து நம்பர்ஸை இறக்கிக்கணும். 12x power 3 ப்ளஸ் 28x square. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும், 6x square. அடுத்தது 12x power 3 by 6x square டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்க போகிறது 2x. இந்த 2xால் மேலே இங்கேயும் போட்டு நெக்ஸ்ட்டு மல்டிபிள் பண்ணும். 2x இன்ட்டு 6x square மல்டிபிள் பண்ணால் 12x power 3 ப்ளஸ் 2 2s are 4x square. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணிவிட்டா 28ல் 4 போச்சுன்னா 24x square. ரிமைனிங் இருக்கிறத கீழே இருக்கணும், ax ப்ளஸ் b. 24x square by 6x squareால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 6x square அப்படியே போட்டுக்கணும், 2xயும் 2xயும் ஆட் பண்ணால் 4x. நெக்ஸ்ட்டு எதால் மல்டிபிள் பண்ணணும், லாஸ்ட்டாக 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே 4 போட்டுக்கணும். 4 இன்ட்டு 6x square 24x square ப்ளஸ் 4 இன்ட்டு 4 16x. 4 இன்ட்டு 4 16. இப்போ இதை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் தான். ஸோ இது 0 தான். இங்கே சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். a minus 16 is equal to 0, a equal to 16. b minus 16 is equal to 0, b is equal to 16. ஸோ இந்த a இந்த மைனஸ் இந்த 16 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கணும். b minus 16 is equal to 0ன்னு போட்டுக்கணும். இப்போ therefore a equal to 16, b equal to 16. இதுதான் இதோட ஆன்சர். நீங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக திரும்பி நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் போட்டு பார்த்தா தான் இது நல்லா உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதேமாரி உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் சம்லேயும் ஒரு 4 சம் இருக்குது, அதையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த சம்ஸ்லாம் அடிக்கடி வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் கேட்பாங்க.